Hello everyone, N.NAVEEN Kumar. In this video, we will talk about this video complete or 2 BHK flat complete this video make already video எடுத்ததுக்கு மெயினா இந்த வீடியோ பேசணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நிறைய டீடைல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோல பேச முடியாது. ஏன்னா இது ஃபுல் வீடியோ. இன்னொன்னு என்னன்னா 4 minutes மட்டும் தான் பாத்தீங்கன்னா மேக் பண்ணியிருப்பேன். இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது 2 BHK ஃப்ளாட். வெறும் லிவிங் ரூம்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங்ன்றது பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா பூஜா ரூம், டிவி யூனிட், அதுக்கப்புறம் கிச்சனில் சின்ன இடத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பண்ணியிருக்கோம். தவிர இந்த ஃப்ளாட்டில் எலக்ட்ரிக்கல்ன்றது நம்ம பெருசாக எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவி யூனிட் கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்போம். அதோட டிசைன் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் எப்படி நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. பூஜா யூனிட் கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த டிசைன் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மெயினாக ஃபால் சீலிங் பாத்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங் பாத்தீங்கன்னா ரவுண்ட் டிசைன், அதுக்கப்புறம் ஷார்ப் கார்னர் லைட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபினிஷிங்கில் பாத்தீங்கன்னா கார்னர் ஷார்ப்பாக இல்லாமல் ரவுண்ட் பண்ணியிருப்போம். ஒரு 6 inches கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் 6 to 10 inches கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டுன்றது பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்காது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோஸ் பிஃபோர் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த நியான் லைட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் வீடியோன்றது செப்பரேட்டாக கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியாது. நீங்கள் ஃபால் சீலிங் வீடியோவில் பார்த்தீங்கனாலும் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐடியா வரும். அதுக்கப்புறம் அதோட டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தெரியும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ப் கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் போட்டிருப்பீங்க, ப்ரொஃபைல் லைட் போட்டிருப்பீங்க, கோ லைட் போட்டிருப்பீங்க. பட் ஏன்னா இது ஒரு ரவுண்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். இப்படியும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக உங்களுக்கு மேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்தீங்கன்னா செமி மாடுலர் கிச்சன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட்ஸ் நம்ம பண்ண ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஒரு பேசிக்காக ஒரு கிச்சனில் என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூம், ஸ்லைடிங் டோர், வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயிலானது செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கிட்ஸ் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர், வார்ட்ரூப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். கிட்ஸ் பெட்ரூம் வார்ட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோரேஜ் யூனிட்ன்றது கொடுத்துருவோம். மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்ன்றது நம்ம கொடுக்காம வெறும் பிளைனாக பார்த்தீங்கன்னா 7 feetல பார்த்தீங்கன்னா நம்ம வார்ட்ரூப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர்ன்றது கொடுத்துருக்கும். அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்சேஷன்ன்றது இருக்காது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 120 mm கிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். செப்பரேட் லேமினேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வேறு லேமினேட்ஸ் போட்டிருப்போம். ஃபால் சீலிங் மெயினாக இந்த 2 பெட்ரூம்லையும் பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபால் சீலிங் இப்போ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் கூட நீங்கள் ஒரு 2-3 years கழிச்சு கூட நீங்கள் இன்டீரியர் கேபினெட்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன திருப்பி ஃபால் சீலிங் பண்ணணும் அப்படின்னா ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆகிடும். இதோட லிவிங் ரூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 bedrooms-ஓட அதோட பிரைட்னஸ், அதுக்கப்புறம் அதோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லிவிங் ரூமில் எப்படி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் 2 bedrooms-லேயும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் ஃபால் சீலிங் போட்டுக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன் இது. பிளெயின் லைட்ஸ் போட்டுக்கோங்க. டிசைன் நான் மேக்ஸிமம் டிசைனில் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 6 லைட்ஸ், ஒரு 6 லைட், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 4 லைட்ஸாவது போட்டுக்கோங்க அப்படின்ட்டு மேக்ஸிமம் சொல்லுவேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக போட்டிருப்பேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லிவிங் ரூம் ஃபால் சீலிங், டைனிங் ஃபால் சீலிங். அது லிவிங் ரூம் ஃபால் சீலிங் செப்பரேட்டாக ஃபுல் வீடியோன்றது போட்டிருப்பேன். நீங்கள் அந்த ஃபுல் வீடியோன்றது கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அப்போ தான் நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா புரியும். அது லிவிங் ரூம். இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவோட ஃபால் சீலிங் டிசைன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். வித் கோ லைட்டோடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற பூஜா யூனிட், இது லிவிங் ரூம் டிவி யூனிட்.
இந்த லிவிங் ரூம் டிவி யூனிட்டில் வந்து ஃபுல் வீடியோன்றது வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோன்றது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இது வந்து கிச்சன் வந்து செமி மாடுலர் கிச்சன். இது செமி மாடுலர் கிச்சன் வந்து செப்பரேட்டாக வந்து ஃபுல் வீடியோன்றது வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த ஃபுல் வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இது வந்து யூட்டிலிட்டி. வெறும் லிவிங் ரூமில் மட்டும்தான் ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருப்போம். 2 பெட்ரூம்ஸ்லேயும் கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பண்ணலை. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் இது இந்த வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் வார்ட்ரோப். இது கம்ப்ளீட் வீடியோன்றதை நம்ம யூடியூப் சேனலில் வந்து போட்டிருப்போம். இது வந்து ஃபுல் வீடியோனால் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப். Small study table unit. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.